ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைனீஸ் ரீபார்ன் ரிவெஞ்ச் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ அவங்க அந்த மூவி பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து நியான். அவள் ஒரு செலிப்ரிட்டி, அதாவது ஒரு ஆக்ட்ரஸ், நல்ல ஒரு பாப்புலரான பொண்ணு. இப்போ வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. என்னென்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து நான் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுவும் வந்து அவள் ஹஸ்பண்ட்காக தான் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து அவளோட ஹஸ்பண்ட் வந்து நிற்கிறான். கூட வேற ஒரு பொண்ணு கூட வந்து நிற்கிறான். அவன் வந்தோடனே சொல்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் முடிவு எடுத்துட்டேன், உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் பேர் லீ. நம்ம ஹீரோயின் வந்து ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவேன். நம்ம ஹீரோயின் வந்து கேட்டோன்னே, என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோ தைரியமா, எதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் என்னோட கரியரையே நான் விட்டுட்டேன், நடிக்கிறதையே விட்டுட்டேன், உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ பாப்புலரான பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. உனக்காக தானே எல்லாத்தையும் விட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அது நீயா வாலண்டியராக விட்ட, நானும் உன்னை விட சொன்னேன், நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற சொல்லிட்டு உன்னோட ஜாபில் ரிசைன் பண்ண, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இப்போ உன்னோட இடத்துக்கு இந்த பொண்ணு வந்துட்டா. அதாவது இப்போ அவன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான். அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் ரேஞ்சுக்கு அவள் வந்துட்டா. இப்போ ஹீரோயின் மாதிரி அவள் பாப்புலரான பொண்ணு ஆனோடனே இவன் வந்து அந்த பொண்ணு கூட போயிட்டான். இவ தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த குயின் சொல்கிறா, லீ உங்க கூட தான் இத்தனை வருஷமாக வாழ்ந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கே கோவம் வருது. இப்போ வந்த பொண்ணு நீ என்கிட்ட இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அடிக்க போகிறாங்க. அப்போ அந்த லீ வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி, என்ன தைரியம் தான் நீ என்னோட ஆளி அடிக்க வருவேன்ற மாதிரி கையை பிடிச்சி ஹீரோனை தள்ளி விட்டுட்டான். அங்கே தள்ளி விடுறது என்னமோ ஒய்ஃபை தான், ஆனால் அவனுக்கு என்னமோ இப்போ அஃபேரில் இருப்பான்ல, அந்த குயின் பொண்ணு தான் முக்கியன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோனுக்கு வேறு இதில் ஹைட்டுனா பயம், மலையோட எட்ஜு கிட்ட போயிட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கானா. ஆனால் ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட, அதாவது இவன் கூட தான் வந்திருப்பாங்க, இந்த லீ கூட தான். ஆனால் லீ வந்து நம்ம ஹீரோயின் எப்படியாவது கொன்னையாக்கணுன்ற முடிவில் தான் இந்த மலைக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இப்படிலாம் பண்ணாத, நீங்கள் தானே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ண, இப்போ ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் அவன் வில்லங்கமாக சிரிச்சுட்டு, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போர் அடிச்சிருச்சு, இனிமேல் நீ என் லைஃப்பில் யூஸே கிடையாது, நான் இவளை தான் லவ் பண்ணுறேன், அதாவது அந்த பக்கத்தில் இருக்கல குவின்னு, அவளை தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மலை மேலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். இந்த குவின்னுமே வாயை மூட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் மலை மேலேருந்து விழுந்துடுறாங்க. ஒரு பாறையில் கட்டுறாங்க. ஹீரோனுக்கு வந்து அதுக்கு மேலே கண்ணே திறக்க முடியல. அவங்க மைண்டில் ஒரு வாய்ஸ் மட்டும் ஓடுது. அவங்களோட வாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மட்டும் இன்னொரு லைஃப் கிடச்சதுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என்னோட லைஃபே நீ நாசம் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கிளாக் எல்லாம் பின்னாடி ஓடுது, டைம் எல்லாம் பின்னாடி ஓட மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்களா, அப்படி நினச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரீபார்ன் ஆயிருக்காங்க. ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும்போது யாரோ நியான் எந்திரி எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லி எழுப்பிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட அசிஸ்டன்ட் தான். அவர் தான் நம்ம ஹீரோவே. அவர் பேர் வந்து சூ. அவர் வந்து ஒரு பிரசிடென்ட், ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட். ஆனால் நம்ம ஹீரோனுக்காகவே ஹீரோயின் கிட்ட அசிஸ்டண்டாக நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை நம்பி, ஓ சூ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா, அம்மா நான் இங்கே எப்படி வந்தேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சூவா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் எந்திரிங்க, நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களே இன்றைக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கேன், நான் இன்னும் சாகலையே அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு சூவை பார்த்து இந்த லீ பேரை சொல்லி கேட்குறாங்க. குயின் பேரை சொல்லி இவங்களாம் எங்கன்ற மாதிரி கேட்க, அங்கே ஹீரோக்கு வந்து லீ பேரை தெரிஞ்சிருக்கு. ஏன்னா லீயும் இவங்களும் வந்து டேட் பண்ணியிருப்பாங்களா, அதனால லீ பேரை தெரியும். குயின் யார், அவங்க யாருன்னு எனக்கு தெரியலேன்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது, அப்போது ஹீரோனா சரி ஃபோன் எடுத்து செக் பண்ணுவோமேன்ற மாதிரி ஹீரோயின் அவங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன டேட்டுன்னு தெரில, என்ன இயருன்னு தெரில. நம்ம ஹீரோனுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. அவங்களே இப்போ எப்படி இங்கே வந்தாங்கன்னே அவங்களுக்கே தெரியல. நம்ம ஹீரோயின் உடனே மொபைல் எடுத்து இப்போ என்ன இயருன்ற மாதிரி செக் பண்ணுறாங்க. 2025 இருக்க வேண்டிய இடத்துல 22 இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே, என்னது 22 அப்போ நான் ரீபார்ன் ஆயிருக்கேனா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரா கடவுள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னவ பேசிட்டு இருக்கா, ஏதோ அவளுக்கு தானே பேசிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்களை கண்ணாடியில் பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு தான் ஆல்ரெடி இதெல்லாம் நடந்திருக்கும்ல, ரீபார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹீரோ வேற டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, இந்த டைமில் தான் கடைசியாக ஒரு வாட்டி அவன் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு என்கிட்ட கேட்கும் போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனாலே வந்து என்னோட என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி விட்டு இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ கேட்குறாரு, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் ஆல்ரெடி மீடியாவுக்கு எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டீங்களா, எல்லாரும் வந்துட்டாங்க, நீ அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னல, சீக்கிரவா அப்படின்ற மாதிரி ஹீரோனை கூப்பிட்டு இருக்கான். அது வரைக்குமே இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை அசிஸ்டண்ட்டாக வச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ இப்படி கேட்கும்போது உடனே ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன் தெரியுமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க, ஹீரோக்கா இவ ஏன் இப்படி பண்ணுறா, எதோ பேசினாலே இப்போ திடீர்னு என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கா, அனௌன்ஸ் பண்ண போகிறேன், எதுவுமே ஆக்டிங் ஃபீல்டில் நிற்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அவர் ஒன்றும் புரியாமல் சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோனே வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கும் போது எனக்கு
ஏன்னா ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல. அப்போ ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லை நான் ஏதோ அனௌன்ஸ் பண்ண போகிறது கிடையாது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, நான் என்னோட இந்த கேரியரில் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் ஆக்டிங் ஃபீல்டே இன்னும் பாப்புலர் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து அவரோட ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. ஏன்னா அவர் ஃபூஜி குரூப்போட பிரசிடெண்ட்டாக இருக்காரு. ஹீரோனுக்கு இது தெரியாது. அங்கேருந்து கால் பண்ணவங்க, பாஸ் உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்குது, எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிரசிடென்ட் சொல்லவும் நம்ம ஹீரோனுக்கு அது காதில் விழுது, பிரசிடென்ட்ற வார்த்தை மட்டும். ஹீரோனுக்கா என்னது இது, கால் பண்ணவங்க பிரசிடென்ட் கூப்பிட்றாங்க. சூவா ஒன்றும் புரியாமல் ஹீரோயின் முடிச்சுட்டு நிற்க, ஹீரோவா எனக்கு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோனா, என்ன சூ என்கிட்ட எதனா ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன்னு, யாருக்கு நீ பிரசிடெண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவா அதை கேட்டோன்னே ஐயோ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு முழிக்கும் போது ஹீரோன்னு கேட்குறாங்க, ஒழுங்காக சொல்ல எந்த கம்பெனியோட பிரசிடென்ட் நீ அப்படின்ற மாதிரி விளையாட்டு கேட்குற மாதிரி தான் கேட்குறாங்க. ஹீரோவா சரி உண்மையாக சொல்லலான்னு நினைக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே ஏதோ சொல்லலான்னு போகிறாரு. நம்ம ஹீரோனை விளையாட்டு கேட்குற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நியான்னு சொல்லிட்டு வந்துடுறான். யாருன்னு பார்த்தா அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோனுக்கு அவன் ஹஸ்பண்டே கிடையாது. ஹீரோனோட பார்த்தனே செம கோவப்படுறாங்க. இந்த டைமில் தான் வந்து அவன் நம்ம ஹீரோன் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பான். அதுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்க ஒரு 3 இயர்ஸாக டேட் பண்ணியிருப்பாங்க. அதனாலே நம்ம ஹீரோ வந்து அவரோட லவ் ஒன் சைடாக வச்சிருந்திருப்பாரு. ஹீரோன் கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். இவன் திடீர்னு வந்து எப்பயும் போல வந்து இவன் நம்ம ஹீரோன் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்குறான்னா, முன்னாடி லைஃப்பில் நம்ம ஹீரோனுக்கு நடந்த மாதிரி நம்ம ஹீரோன் தான் உசாராச்சு, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிச்சு. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, போடா ஏமாத்துக்கார நாயே, என் முன்னாடி நிற்காத எந்திரி அப்படின்னு நம்ம சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கே ஷாக்கு. என்ன அவ எப்படி பேசுகிறா, இவனு தானே டேட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த கேட்ட லீக்கும், என்ன வந்துட்டு நீ இப்படி சொல்லிட்டா, ஏமா அப்படி சொல்கிற, என்னாச்சு பேபி உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினா சி உன் வாயால் என்ன அப்படி கூப்பிடாத, அப்பெல்லாம் கூப்பிட்டா உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது, உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா என்ன நீ இப்படி கூப்பிடுறதுக்கு, நீலாம் என்ன அப்படி கூப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த லீ கேட்குறான், ஏன் நான் ஏன் அப்படி கூப்பிடக்கூடாது, ஆமாம் நீ எதுக்கு பேபி என் மேலே கோவமாக இருக்க, என்னன்னு சொன்னாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு மேலே இதெல்லாம் செட் ஆகாது, உங்க கூட பேசவே பிடிக்கல, உன்னை நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அங்கே வந்து போக பார்க்குறாங்களா. இதை பார்த்த லீ ஒன்று, என்ன பண்ணுற நீ பாட்டுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போவியா, எதுக்காக இப்போ என்ன பிரேக்கப் பண்ணுன்னு சொல்கிற, ஓ உன் கூட இங்கே நின்றுட்டு இருக்கானே அவனுக்காகவா அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கூட வச்சு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், இத்தனை வருஷமாக நம்ம டேட் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக என்னை விட்டு போகிற நீயான் பேபி, நீ இப்பெல்லாம் பேச மாட்டல்ல, இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நம்ம கல்யாணத்துக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இப்போ எல்லாரும் முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து இப்படி கேட்குறேன் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு, நீ வேணான்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லும் போது அங்கே இருப்பாங்கள்ல மேக்கப் போட்டு ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்களா, அவங்கள வந்து கை தட்டிட்டு இருக்காங்க, அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள கை தட்டும் போது நம்ம ஹீரோயின் உடனே வந்து அவன் கையில் இருக்க பொக்கையெல்லாம் தள்ளி விட போகிறாங்க. அவன் கையில் பிடிச்சி தள்ளி விட்டு, போடா எனக்கு எதுவுமே வேணான்ற மாதிரி அந்த ரிங்கெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க நம்ம ஹீரோயின். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு இதில் பார்க்கும்போது ஷாக்காக தான் இருக்குது. அங்கே கை தட்டிட்டு இருப்பாங்களே அவங்களாம், என்னடா அது இவங்க 2 பேர் டேட் தானே பண்ணியிருந்தாங்க, என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோ வந்து எல்லாரும் வெளியே போங்க இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே அனுப்பி விட்டுறாரு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம். நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டேன் நீ கனவு காணாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, உனக்கும் எனக்கு செட்டே ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்ல அவனுக்கு அங்கே எதுவுமே பேச முடியல. நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீ என்ன தைரியத்தில் என்னை ப்ரப்போஸ் பண்ண, இந்த டைமில் தான் நான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வந்துட்டுருக்கேன், இந்த கரியரில் வந்து நான் நல்லா டெவலப் ஆகுறேன், இப்போ திடீர்னு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் என்ன ஜாப்பை விட்டுட்டு போகிறதா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, என் லைஃப்பை நான் பார்க்கணும், இது என்னோட ட்ரீம், அதனால் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன், நமக்குள்ளே இனிமேல் எந்த ரிலேஷனும் கிடையாதுன்னு சொல்ல அவன் சொல்கிறான், நீ என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவா, அவ்வளோ தைரியம் வந்துருச்சாடி உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, அப்படி என்ன நீ பண்ண போகிற, நான் இருக்கிறது தானே பேசுகிறேன்னு சொல்லும் போது அவன் உடனே நம்ம ஹீரோன் அடிக்கிறதுக்காக கையை வாங்கிட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஏன் முன்னாடியே ஏன் ஆள் அடிச்சிருவியா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாரு. உடனே வந்து முன்னாடி நின்றுக்கிறாரு ஹீரோன் முன்னாடி. ஹீரோன் வந்து யாரும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நிற்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான், நீ சாதாரண அசிஸ்டன்ட் தானே, உன் வேலையை பார்க்க மாட்டியா, ஓ எனக்கு நல்லா புரியுது, உன்னால் தாண்டா அவள் இப்படி ஆடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு நல்லா தெரியும்டி, இந்த அசிஸ்டன்ட் இப்போ நீ லவ் பண்ணுறதுனால தானே என்னை பிரேக்கப் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன் வந்து அதை பார்த்தோன்னே, ஓ அப்படியா நீ அப்படி நினச்சிட்டு இருக்கியா, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கே, ஆமாண்டா இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, அதுவும் என் புது பாய் ஃப்ரெண்டு, நீ எனக்கு தேவையில்லை, இப்போ நீயே வந்து அதை சொல்லிட்டியா, நானே இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல, அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன், இனிமேல் எனக்கு தேவையில்லை, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்ல இதை கேட்கும்போது ஹீரோக்கே ஷாக்காக தான் இருக்குது. அந்த லீயும் வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த லீ சொல்கிறான், இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, அவங்க ஏன்டா போய் சொல்ல போகிறாங்க, நான் தான் லவ் பண்ணுறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோன்னு சொல்கிறாங்க, உனக்கு இப்போ உன் முன்னாடி அஃபிஷியலாக சொல்கிறேன், நான் வந்து உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன் போதுமா, இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல அந்த பக்கம் லீ கத்திட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்ணுற, இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நம்ம எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறோம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 மறுபடியும் அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு வர இந்த வாட்டி நம்ம ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சி மடக்கி அவனை கீழே தள்ளி விட்டுடுறாரு. இனிமேல் என் கேர்ள் ஃப்ரெண்டை அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டு வந்த உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோனா, இவன்ட்டெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, வாங்கச்சு நம்ம எங்கேருந்து போகலாம், நமக்கு நிறைய ஒர்க் இருக்குல்ல, நிறைய ஷூட்லாம் வேறு இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. அது விளையாட்டுக்காக தான் சொல்லியிருப்பாங்க, அவன் முன்னாடி நம்ம ஹீரோ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. இந்த லீக் இதை பார்த்தோன்னே கடுப்பாகுது. நினச்சிட்டு இருக்கான், கண்டிப்பாக என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போகிறல, இதுக்காக நீ கண்டிப்பாக வருத்தப்படுவ, உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு எந்த ஷூட்டுமே கிடைக்காத மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஷூட்டிங் ஃபீல்டுக்குலாம் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்கான். ஆர்டிஸ்ட் கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவான், நீங்கள் இதில் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டேரக்டர் கிட்டே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து குயின் ஃபர்ஸ்ட் இந்த லீவ் வந்து மீட் பண்ணுறா. குயின் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் வருவாள். அவள் வந்த உடனே இவர் பார்த்து, சார் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் இந்த ஏஜென்ட்டாக இருக்கீங்களாமே, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுக்கா இப்போ ஒரு பொண்ணு தேவைப்படுதில்ல, ஏன்னா ஹீரோயின் விட்டுட்டு போயிட்டா, கண்டிப்பாக இவனுக்கு வர ஷோஸுக்கெல்லாம் யாரையாவது ஒருத்தர் வச்சு நடிக்க வச்சாகணும். அதனால இந்த குயினை பார்த்து, கண்டிப்பாக உனக்கு நான் சான்ஸ் தரேன், நீ ரொம்ப அழகாக இருக்கேன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லிடுறான். ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இப்போ இந்த பொண்ணு வச்சு உனக்கு கிடைக்கிற எல்லா ஆடியும் நான் கேன்சல் பண்ணி விட்றேன், நீ எதுலையுமே நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கோமா நினச்சிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. அப்போ ஒரு ஜுவல்லரி ஈவெண்ட்டை தான் காட்டுறாங்க. இந்த நெகைலாம் இருக்கும்ல, அந்த நெகைங்களை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, இந்த டைமண்ட் நெக்லஸ் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எல்லாரையும் நடிக்க வைப்பாங்க போல். அதில் நம்ம ஹீரோயின் ஒரு மாடலாக இருக்காங்க. அவங்க ஒரு ஜுவல்லரிக்கு வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, இவங்களும் நடிக்கிறாங்களா, எந்த ஜுவல்லரி அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை நல்லாவே வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்களா. அப்போ அந்த லீவ் வந்து யாரை கூட்டிட்டு வரானா, அந்த குயின் பண்ண கூட்டிட்டு வரான். இந்த குயினுக்கு சப்போர்ட் பண்ண போறான்னு சொல்லியிருந்தால, இது மாதிரி ஒரு ஷோவில் வந்து அந்த ஜுவல்லரிக்காக இந்த பொண்ணை வச்சு அந்த நகையை வந்து ப்ரொமோட் பண்ண போறானா. அதில் ஒரு ஆட்ல வந்து இந்த குயின் பண்ண நடிக்க வைக்க போறானா. அவனை போயிட்டு, குயின் தான் இனிமேல் வந்து நிறைய ஜுவல்லரிக்கு இந்த ஆடுக்கெல்லாம் நடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த குயினும், நான் இப்போதான் வந்திருக்கேன், எனக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் கவலை கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த லீவ் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட வந்து, இதுதான் உனக்கு பண்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இனிமே உனக்கு எந்த ஷோவும் கிடைக்காத மாதிரி பண்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை லைட்டா தள்ளி விடுறானா. நம்ம ஹீரோனை வந்து ஹீரோ பிடிச்சிக்கிறாரு. அப்போ ஹீரோவும் முறைச்சிட்டு இருக்காரு, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அங்கே நிறைய மீடியாக்காரங்களா இருக்காங்களே, அதனால சைலண்டா இருக்காங்க, ஏன்னா ஹீரோயின் பாப்புலரான ஆள் தானே. அப்போ அந்த லீவ் ஒன்னே வந்து இந்த குயினை பிடிச்சி, சரி நீ நடிக்கிறதுக்கு ரெடின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோனா, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எதனா பறிக்கணும்னே நீ பார்த்துட்டு இருக்க, வேற வேலையே இல்லை உனக்கு, ரொம்ப சீப்பான வேலையில பார்க்குறீ அப்படின்ற மாதிரி கேட்க. அதுக்கு அந்த லீ சொல்கிறான், பின்ன நீ என் கூட பிரேக்கப் பண்ணிட்டல, அதுக்காக நீ வருத்தப்படணும்ல, அந்த மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணியே தருவேன், ஏன்னா நான் ஒரு ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா, நீ எதாக இருந்தால் எனக்கு என்ன, நான் ஹார்ட் ஒர்க்கில் முன்னேறிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து நல்லா வருவேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணதுக்கெல்லாம் அவன் மூஞ்சில் தண்ணி எடுத்து ஊற்றிடுறாங்க. ஏன்னா அவன் வந்து சொல்லியிருப்பான், என்கிட்ட சாரி கேட்டேன்னா நான் உன்னை நடிக்க விட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் டேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த லீக்காக ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. என்ன இவ ஓவராக பேசிகிட்டு இருக்கா, இவளுக்கு இனிமேல் நம்ம எந்த சான்ஸுமே கொடுக்க விடக்கூடாது, எந்த டேரக்டையும் தர விடாமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கவங்கள மாற்றி மாற்றி லீவை பற்றி பேச, அந்த லீவ் ஒன்னே நம்ம ஹீரோன் அடிக்க போயிட்டு இருக்கான், என்னையும் அசிங்கப்படுத்துறியாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோன் வந்து, நீ கொடுத்தா நான் வாங்கிட்டு இருப்பேனான்னு சொல்லிட்டு ஹீரோன் அவன் கணத்துலேயே வந்து திரும்ப விட்டுடுறாங்க. அடிலாம் வாங்கலை, ஹீரோன் எடுத்த உடனே அவன் கணத்தில் அறைய விட்டுடுறாங்க. அவன் அடிக்க வந்தப்போ ஹீரோன் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீ என்னோட வழியில் வந்தீங்கன்னா இங்கே நடக்கிறதே வேறன்றமா சொல்லிட்டு இருக்க. அந்த லீக் அதுக்கு மேலே பேச முடியல, அடி வாங்கினதெல்லாம் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஹீரோன் சொல்கிறாங்க, இப்போ எல்லாரும் முன்னாடியும், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் அங்கேருந்து போகலான்ற மாதிரி கிளம்பிட்டுறாங்களா வேற ஒரு மீட்டிங்காக. அந்த இடத்துல நிறைய ஜுவல்லரிக்கு ஆட் எடுப்பாங்களா, அதனால ஹீரோயின் வந்து அவங்க ஒர்க்கை பார்த்து கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போகும்போது அந்த லீ நம்ம ஹீரோனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து எல்லாரும் முன்னாடி அவனை அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க குயின் என்ன சொல்கிறான்னா, லீ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்கள எப்படி இந்த பார்ட்டிலே நான் அசிங்கப்படுத்துகிற மட்டும் நீங்கள் பாருங்களேன், அவங்கள வந்து என்னென்ன பண்ணுறேன்றதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க, தன்னால் அவங்களுக்கு வந்து சான்ஸ் எல்லாம் போய்டுன்ற மாதிரி அந்த குயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனை என்ன பண்ண போறான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்னா, இவளுக்கு வந்து ஒரு ஜுவல்லரிக்கு ஆட் நடிக்க சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த நெக்லஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, ஒரு 5 மில்லியன் போல். அந்த நெக்லஸை கொடுத்து இவளை நடிக்க வச்சுட்டே இருக்கும்போது பிரேக்கில் வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த நெக்லஸை கழட்டி நம்ம ஹீரோனோட பேக்கில் போட்டு வச்சிடுறா. அப்போ அந்த டைமில் வந்து அந்த ஈவெண்ட்டில் ஒரு பொண்ணை காட்டுறாங்களா, அவள் ஃபோன் எடுத்து ஏதோ லைவில் இருப்பா போல், ஏதோ ஒரு ஆப்பில் அங்கே சொல்லிட்டு இருக்கா, இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்திருக்கேன், இங்கே நிறைய ஜுவல்லரிலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் ரெக்கார்ட் பண்ணுவாள். அந்த ஃபோனில் வந்து இந்த குயின் வந்து அவளோட நெக்லஸ் எடுத்து ஹீரோயின் பேக்கில் போட்டது வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதில் பேசிக்கிட்டே போகும்போது அந்த பொண்ணு தெரியாமல் அந்த குயின் பொண்ணு இடிச்சிருவாளா. அந்த குயின் ஒன்று என்ன பண்ணுறான்னா, உனக்கு கண்ணு தெரியலையா, பார்த்து நடந்து போ அப்படின்ற மாதிரி ஓவராக பேசிட்டு போறா. தெரியாம தானே அந்த பொண்ணு இடிச்சிருப்பா, அப்போ கூட சொல்லலை, சாரி கேட்டுமே கண்ணு தெரியலன்ற மாதிரி திட்டிட்டு போறாளா. அதுக்கு அந்த பொண்ணு எதுவும் கண்டுக்கல, மறுபடியும் அவளோட விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறா. அந்த இடத்துல வந்து அவளோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறா. அந்த குயின் ஒரு மாதிரி அழுகிற மாதிரியும், அந்த ஷோக்கு வந்து இவளோட ஜுவல்லரி போட்டிருப்பால, அதுக்கு ஆட் எடுக்கிறதுக்கு ஒரு டேரக்டர் இருந்திருப்பார். அந்த டேரக்டர் வந்து சொல்கிறாரு, இங்கே போட்ட அதோட ஓனர் வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், உன்னை ப்ரொமோஷன், அதாவது அந்த ஜுவல்லரியை ப்ரொமோட் பண்ணுறது, உன்னை அந்த நெக்லஸை போட்டுக்க சொன்னால் கொஞ்ச நேரம் பிரேக்கில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லும் போது
அப்போ உடனே வந்து ஹீரோயின் பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் காலில் வந்து அந்த குயின் விழுந்துட்டு இருக்கா. சொல்கிறா, உங்ககிட்ட தான் நான் முன்னாடி பேசிட்டு இருந்தேன், அப்போ என் கழுத்தில் இந்த நெக்லஸ் அப்போ வந்துச்சு, உங்ககிட்ட பேசிட்டு போகணுன்னே இந்த நெக்லஸை காணும், நீங்கள் தான் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே டேரக்ட் பண்ணுறவரோ பார்த்துட்டு தான் இருக்காரு. ஹீரோனா அடிச்சு தள்ளிப்போ, என்ன என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, உன்னோட நெக்லஸ் எப்படி என்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குயின் பொண்ணை தள்ளி விட்டுடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த லீவ் வரானா வந்தோடனே ஹீரோனை பார்த்து, பொய் சொல்லாதடி, உன்கிட்ட வந்து இல்லைன்றதுக்காக நீ இப்படி தான் அடுத்தவங்களோட பொருளை ஆசைப்பட்டு திருடுவியா, இந்த மாதிரி ஜூனியரில் வளர விடக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணுவேன்னு சொல்ல என்னன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், இப்போ நீ என்ன சொல்கிற, அந்த நெக்லஸை நான் திருடினேன் என்கிட்ட வச்சிருக்கேன்னு சொல்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக கேட்கும்போது அந்த லீ சொல்கிறான், ஆமாம் நீயே ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி, ஏன்னா நீ தான் அதை எடுத்து வச்சுக்கிட்ட, உனக்கு பொறாம, உன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் யாருமே ஆகக்கூடாது, உன்ன மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து உன் இடத்த பிடிச்சிடுவாங்கன்னு உனக்கு பொறாமன்ற மாதிரி சொல்ல, அப்போ அவன் சொல்கிறான் பேக்கை செக் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினும் பேக்கை தானே செக் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கார்ல அவரை விட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் திரு முழிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி லீ கேட்க அந்த குயினும் கரெக்டாக வச்சுட்டுன்ற மாதிரி சிக்னல் காட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கொட்டி பார்க்குறாரு, உள்ளேருந்து லிப்ஸ்டிக்கு கண்ணாடி அது மட்டும் தான் விழுது, நெக்லஸ் எதுவும் விழலை. அப்போ ஹீரோவும் பார்த்துக்கிட்டியா எதுவும் விழலை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த லீ ஒன்னே அவங்க ஹீரோ கையில் இருக்க பேக்கை பிடுங்கி நான் செக் பண்ணின்னு சொல்லிட்டு உள்ள கை விட்டு நெக்லஸ் எடுத்து காட்டுறான். இதோ பார்த்தீங்களா நெக்லஸ் இங்கே தான் இருக்குது, இந்த 5 மில்லியன் நெக்லஸை இவ தான் திருடி வச்சிருக்கா, இவளால் வாங்க முடியலன்றதுக்காக ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டோட மானத்தை வாங்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவா ஒன்று ஹீரோனை பார்த்து, இந்த பிரச்சனை வேறு மாதிரி போகுது, நான் இங்கே எங்கன்னா கேமரா செட் பண்ணியிருக்காங்களா, என்னால் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமா, நான் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்புறாரு. ஏன்னா இது முக்கியமான விஷயம் இல்லை, மீடியா முன்னாடி நம்ம ஹீரோனை திருடின்ற மாதிரி நிரூபிக்க பார்க்குறான்ல லீ, அதனால ஹீரோ போயிட்டாரு. லீ வேற சொல்லிட்டு இருக்கான், என்ன இது திருடல, என்ன இவ்வளோ கேவலமான வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ போன உடனே அவங்களோட ஆளுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இந்த நெக்லஸோட ஓனர் யார், அவங்ககிட்ட இந்த எக்ஸிபிஷனில் யார் இந்த ஓனர் வந்து இந்த நெக்லஸ் இங்கே வச்சாங்க, அவங்ககிட்ட இந்த எல்லா ஜுவல்லரியும் வாங்குறதுக்கு வந்து காசு அரேஞ்ச் பண்ணி அவங்ககிட்ட டிரான்சாக்ஷன் முடிச்சிருங்க, அங்கே இருக்க எல்லா நெக்லஸுமே நியான் பேருக்கு போயிடணும், அது மட்டும் இல்லை இதை யார் அனுப்பிச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வேணான்ற மாதிரி ஹீரோ வந்து கால் பண்ணி வச்சுடுறாரு. கேமரா எங்கன்னா இருக்கான்னு சுற்றி பார்த்தா கேமராவை காணும். ஆனால் இந்த பொண்ணு லைவ்ல இருப்பாள்ல, அவள் இன்னுமே விளாக்ல பேசிட்டு இருக்கா, அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் இந்த லீ எதை காட்டுறாங்க, அவன் வந்து என்னடி போய் சொல்லிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கணத்துல ஒரு அரை விட்டுறான் டக்குன்னு, என்ன எல்லாம் நடிச்சிட்டு இருக்கியா நாடக மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கா கீழே விழுந்து லைட்டாக நெத்தியில் ரத்தமே வந்துடுது. அவன் ஓவராக பேசிட்டு இருக்கான், என்ன ரொம்ப நடிக்கிற, இந்த நெக்லஸ் எவ்வளோ தெரியுமா, 5 மில்லியன் மதிப்புள்ளது, கண்டிப்பாக இதுக்காக நீ ஜெயிலுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியுமா, ஏன்னா இதை நீ திருடி வச்சிருக்க உன் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மறுபடியும் அடிக்கிறதுக்காக போகிறான்னா அந்த இடத்துக்கு ஹீரோ வேற வந்துடுறாரு. வந்தோடனே அவனை பிடிச்சி ஒரு ஃபோர்ஸில் தள்ளி விட்டுறாரு, யாரடா போட்டு அடிச்சேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்க்குறாரு, நெத்தியில் வேற ரத்தம் வேற வந்திருக்குல்ல. ஹீரோவா என்னாச்சு உனக்கு, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தேன், இவனை வந்து எப்படின்னா மாட்டி விடுறதுக்கு தான் போனேன், ஏன்னா அவன் மேலே போய் பழி சுமத்துறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா இல்லை பரவாயில்ல நீ எதுக்கு போனேன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த நெக்லஸோட ஓனர் இருப்பார்ல, இத்தனை நெக்லஸ்க்கும் சொந்தக்காரரு, அந்த நெக்லஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்களே இந்த ஈவெண்ட்டில் வச்சு, அவர் வந்துடுறாரு. வந்து என்ன சவுண்டுன்னு கேட்கும்போது அந்த லீ ஒன்னே வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தோம், உங்களோட சொந்தமான நெக்லஸை இங்கே ஒருத்தி நடிக்கிறேன்ற பேரில் திருடி வச்சிருந்தா, நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ முறைக்கிறாரு, என்ன தைரியம் தான் இவளை பார்த்து திருடினேன்னு சொல்லிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த ஓனரும் யார் அது யார் திருடினா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அவர் இன்னுமே நம்ம ஹீரோயின் ஃபேஸை சரியாக பார்க்கல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ யாரை பார்த்து நீ திருடினன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த நெக்லஸ் எல்லாம் இப்போ யார் பேரில் திரும்ப இருக்கு, நியான் பேரில் தான் இருக்குது, அது தெரியாமல் பேசாத, இந்த நெக்லஸுக்கெல்லாம் சொந்தக்காரியே இப்போ நியான் தான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்கும்போது லீக்கோ ஷாக்காக இருக்கு. ஹீரோனா ஆமாம் என்ன சொல்லிட்டு இருக்க சூனி, இந்த நெக்லஸ் எல்லாம் நான் எப்போ வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் இந்த நெக்லஸ் எல்லாத்துக்கும் ஓனர் நீ தான், இந்த ஒரு நெக்லஸ் இல்லை இந்த ஈவெண்ட்டில் இருக்க எல்லா நெக்லஸுமே யாரோ உனக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லீயா அது எப்படி நடக்கும், இந்த நெக்லஸ்லாம் வாங்கிறதுக்கு இவளுக்கு யார் அப்படி ஒரு பெரிய சப்போர்ட்டர் இருக்காங்க, அவ்வளோ ஒருத்தலாம் யாரும் இல்லையே இவளுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அது உனக்கு தேவையில்லாதது, ஆனால் அந்த ஜுவல்ஸ் எல்லாமே இப்போ வந்து நியானுக்கு சொந்தமானது, நீ கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது லீ சொல்கிறான், சரி என்னதான் சொந்தமாக இருந்தாலும் எப்படி அவள் எடுத்து பேக்கில் வச்சுப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா இது ஒரு ஜுவல்லரி ஈவெண்ட்டில் வச்சுருக்காங்க, அவளோட நெக்லஸாக இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி எடுத்துருவாளான்ற மாதிரி கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ஜுவல்லரி ஓனர் அப்புறம் தான் இந்த லீவை பிடிச்சி அடிக்கிறாரு. ஏன்னா அப்புறம் தான் அவருக்கு தோணுது, இந்த நெக்லஸ் எல்லாம் இப்போ தானே ஒருத்தங்களுக்கு வித்துட்டு வந்தேன், இவங்களுக்கு தானா அப்படின்ற மாதிரி இவருக்கும் இன்ஃபர்மேஷன் வந்த உடனே யாரை பார்த்து என்ன வார்த்தைடா பேசிட்டு இருக்கா, ஆல்ரெடி அவங்க ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க, நீ என்ன தைரியம் தான் என்னோட ஈவெண்ட்டுக்கு வந்து இப்படி பேசுவேன்ற மாதிரி அந்த லீ கணத்தில் அரைஞ்சு அமுச்சு விட்டுறாங்களா. அதுக்கப்புறம் அந்த ஓனர் இருப்பார்ல, இந்த நெக்லஸோட ஓனர், இப்போ நம்ம ஹீரோயின் ஓனர், இதுக்கு முன்னாடி ஓனராக இருந்திருப்பார்ல, அவர் நம்ம ஹீரோனை பார்த்து சாரிலாம் கேட்டுட்டு இருக்காரு, உங்களுக்காக எல்லாத்தையும் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, இதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் போகும்போது
போது எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை திருடினாங்க சொல்லியிருப்பாங்களே, அந்த நெக்லஸையும் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து அந்த இடத்துக்கு அந்த vlog எடுத்திருப்பாள் அந்த பொண்ணு அந்த டைமில் வரா, வந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று காட்டணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு காட்டுறா. எந்த வீடியோனா இந்த குயின் பொண்ணு வந்து அந்த நெக்லஸ் எடுத்து ஹீரோயின் பேக்கில் வச்சு ஹீரோயின் மேலே பழி போட்டிருப்பாள். அந்த வீடியோவை இப்போ அந்த பொண்ணை போட்டு காமிச்சிடுறா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்த குயின் பிடிக்கல. ஏன்னா குயின் ஓவராக பேசியிருப்பாள் லைட்டாக தெரியாமல் அடிச்சதுக்கே. போட்டு காமிச்சோடனே ஹீரோயினா ஓ நைஸாக தப்பிக்கலான்னு பார்த்தீங்களா ரெண்டு பேரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ எல்லாம் உண்மையே தெரிஞ்சிச்சு, நீ தான் வந்து வேணும்ட்டே வந்து என் பேக்கில் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த குயின் வந்து சொல்கிறா, இல்லை இல்லை அதெல்லாம் போய் யாரோ வேணும்ட்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க சொல்ல நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டாங்க. இன்னுமே அவள் போய் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினா இதுக்கு மேலே எவ்வளோடி போய் சொல்லுவேன் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்துலேயே ஒரு அறையை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அடி வாங்கிட்டு இருக்கா. லியா அவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல, இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டான இந்த குவின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா அவங்க ரெண்டு பேருக்கு வேறு வேலையே இல்லையா, ஈவெண்ட்டில் வந்து யாரோட ஒரு மானத்தையாவது வாங்கிட்டே இருக்கணும், யாரையாவது இப்படி வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், இதான் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கு மேலே மீடியா முன்னாடி அசிங்கப்பட முடியாதுல்ல. அவங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பிட நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அந்த காஸ்ட்லியான கிஃப்ட்டை யார் எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் வேற இந்த லீயும் குயினும் அசிங்கப்பட்டு வெளியே போயிருப்பாங்களே. அந்த லீ வந்து குயினை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நீ இதுக்கு கவலைப்படாத, ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயே ஃப்ளாப் ஆகாது, உனக்கு இனிமேல் நிறைய ஆடை நான் உருவாக்கி தரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கா நடிக்கிற ஆசையில ரொம்ப அவனை நம்பி சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த நாள்லேயே வந்து ஒரு மவுண்டெயினில் ஒரு ஷூட்டு. நம்ம ஹீரோனுக்கு ஆல்ரெடி இந்த மவுண்டெயின்னாலே பயம், ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இதில் போன லைஃப்பில் வேற இந்த மவுண்டெயின்லேருந்து தான் அவன் வந்து தள்ளி விட்டுருப்பானா, அதனாலே ஹீரோன் பயந்துட்டு இருக்காங்க, பழையசெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ரீபான் ஆக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மலையில தான் வெக்கேஷனுக்கு வரும்போது அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டானே நினச்சி மயக்க போட போகவும் ஹீரோ போய் பிடிக்கிறாரு. டேரக்டர்லாம் ஹீரோனை பார்த்துட்டு இருக்காரு, என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஆக்ட்ரஸ் இப்படி ஆயிடுச்சுன்னா யார் நடிச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி பதறிட்டு இருக்காங்க. ஹீரோவா ஹீரோனை பார்த்து என்னாச்சு உனக்கு நியான், உனக்கு ஓகே இல்லையா, உனக்கு ஆல்ரெடி ஹைட்னா பயம், வா நீ நடிக்க வேணாம், என் கூட வந்துட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போக பார்த்துட்டு இருக்காரு. நீ எதுக்கும் நடிக்க வேணாம், உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சரில் வரும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினா இல்லை அப்படிலாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது, என்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டால் தான் நான் கண்டிப்பாக இன்னும் பாப்புலர் ஆக முடியும், என் கரியரில் நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நடிப்பேன்னு சொல்ல ஹீரோவா மறுபடியும் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, நீ ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், உனக்கு சரியா இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோன்னு சொல்லிடுறாங்க, நீ என்னோட அசிஸ்டன்ட் மட்டும் தான், அதை மட்டும் நீ பாரு, தேவையில்லாமல் பேசுறதுன்னு சொல்லும் போது ஹீரோக்கா அது லைட்டாக ஹர்ட் ஆகுது. ஏன்னா வெறும் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக ரொம்ப கேர் எடுத்து பார்த்துருப்பார்ல. நம்ம ஹீரோன்னு அதெல்லாம் யோசிக்கல, நீ உன் வேலையை மட்டும் பாரு, எனக்கு பயம் இல்லை, நான் எப்படியாவது நடிப்பேன், இது என்னோட சான்ஸ், இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, இருந்தாலும் அப்போ கூட ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே நீ நடி, எனக்கு அது ஓகே தான், நான் உன் கூட எப்பயுமே துணையாக இருப்பேன், ஆனால் கொஞ்சோண்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே டேரக்டர்லாம் இருப்பாங்களா, டைம் ஆயிடுச்சு போல் ஷூட்டுக்கு, அவங்களும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவா உனக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் டேரக்டர் வந்து வாங்க வாங்க ஓகே ஷூட்டுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கவும் ஹீரோனும் இதோ வந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவா அந்த டேரக்டரை பார்த்து முறைக்கிறாரு, இவனுங்க வேற ஒருத்தங்க என் ஆள் ரெஸ்ட்டே எடுக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஷூட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோனா ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க போல ஒரு ப்ராடக்ட்டை வச்சு, கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே பயப்படக்கூடாதுன்னு நினச்சி எப்படியும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க. டேரக்டர்லாம் நல்லாவே பாராட்டுறாரு. இன்னொரு ஆட் இருக்குமா, இப்போ நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறேன். நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம், ஹீரோவா விட்ட உடனே வந்துட்டு சூப்பராக பண்ண, இதே மாதிரி நல்லா பண்ணு, பயப்படாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. இதில் லீ வர அங்கே தான் வந்திருக்கான், கூட குயினை கூட்டிகிட்டு வந்திருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னா, கண்டிப்பாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவள் நடிக்க மாட்டா, ஏன்னா அவளுக்கு ஹைட்னாலே பயம், அதனால நீ இந்த டைமை யூஸ் பண்ணி அந்த நேரத்தில் நீ நடிக்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குயினை கூட்டு வந்திருப்பான். அப்போ குயின் கேட்குறா, என்ன இவ நடிச்சு கொடுத்துறா அப்படின்னு சொல்ல இவனுக்கே ஷாக்கு. அப்போ சொல்கிறான், நானே ஷாக் ஆகிட்டம்மா, இது என்னன்னே தெரியல, அவளுக்கு ஹைட்னா பயம், இருந்தாலும் அவளை இங்கே அவள் கதையை முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு சரியான பிளான் போட்டிருப்பான் போல. ஹீரோயின் வந்து அந்த செட்டப் எல்லாம் பார்க்க போயிட்டு இருக்காங்க, எந்த இடத்துல அடுத்து ஷூட் பண்ண போகிறோன்ட்டு. அப்போ அவங்க தனியாக லைட்டாக கொஞ்சம் தூரம் வரும்போது தனியாக ஒரு இடத்துல மாஸ்க் போட்டு இந்த லீ தான் உட்காந்துட்டு இருக்கான். என்னென்னா ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக ரெடியாக உட்காந்துட்டு இருப்பான் போல. நம்ம ஹீரோயினை நோட் பண்ணிடுறாங்க. அட நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்களா, யாருன்னா என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்தும் போது அப்போ அந்த லீ ஒன்னே யாரும் உனக்காக இங்கே காப்பாற்ற வர மாட்டாங்க, எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க, அவங்க வரத்துக்குள்ளே கதையை முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி மறுபடியும் தள்ளி விட்டுடுறானா. போன லைஃப்பில் எப்படியாச்சோ அதே மாதிரி இப்போ ஹீரோயின் தொங்கிட்டு இருக்காங்க. அவன் பாட்டுக்கு தள்ளி விட்டுட்டு நீ இதுக்கு மேலே உன் கதை முடிஞ்சிடும், இங்கே நான் இருந்தால் நான் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து ஓடிடுறானா. அப்போ ஹீரோயினா போன லைஃப்பில் என்னாச்சோ அதே மாதிரி தான் இந்த லைஃப்லேயும் நான் போக போகிறேன் போல், நான் வந்து என் ட்ரீமை சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே நடக்காது போல், ஆனால் எனக்காக கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணது சூ தான், சூக்கு கூட நான் வந்து இப்படி லாஸ்ட் மினிட்ல அசிஸ்டன்ட் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு நினச்சி சூவை பற்றி கூட, அதாவது ஹீரோவை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே அவளை
தான் என் லைஃப் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கை எடுக்கிறாங்களா, லைட்டாக அவங்களுக்கு தலையில் சுற்றுற மாதிரி இருக்கும். அப்போ திடீர்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிடாரு. அப்படி நான் உன்னை சும்மா விட்டுருவேண்ணா அப்படின்ற மாதிரி தான் பிடிக்கிறாரு. ஹீரோயினுக்கா இப்போ தான் போன உயிரை திரும்பவே வருது. ஹீரோ பார்த்த உடனே அப்படியே வேகமாக ஏறி வராங்க. ஏன்னா ஹீரோ நல்லா பிடிச்சி ஹீரோனை தூக்கி விட்டுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு மேலே போனோன்னே ஹீரோ பார்த்தோன்னே அவ்வளோ ஃபீல் ஆகுது. ஏன்னா ஹீரோ வந்து நம்ம ஹீரோவை என்னதான் அசிஸ்டன்ட் சொல்லி அசிங்கப்படுத்தினாலும் இப்படி வந்து நமக்காக சப்போர்ட்டுக்கு நிற்கிறானே, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா தான் அங்கே டேரக்டரே வராங்க. அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியல நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்ட்டு. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு என்னாச்சுமா உனக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோனா எதுவும் பெருசாக சொல்லிக்கல, எதுக்காக இதெல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்லிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலை. அவங்களும் நம்ம ஹீரோனை பார்த்து அடுத்த ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டேமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனை ரெடின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா. என்னன்னு பார்த்தா ஹீரோனை ஒரு அந்த மவுண்டன் இருக்குல்ல அதுக்கு எஜ்ஜில் நிற்க வச்சுட்டு ஹீரோயின் மேலே பேக்கெல்லாம் மாட்டி விட்டுட்டு ஒரு குச்சி கொடுத்துட்டு இங்கே வந்து நீ நடந்து வரணும் அதான் சீனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஆக்ஷன்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் கீழே லைட்டாக விழுந்துட்டு வந்திருப்பாங்கல்ல, இருந்தாலும் அவங்க ஹார்ட் ஒர்க்கை போட்டே ஆகணும், ட்ரீமில் சக்ஸஸ் ஆக்கி ஆகணும், பெரிய ஆக்டராக வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நடந்து வராங்களா. பயத்தெல்லாம் விட்டுட்டு பார்த்தா டேரக்டரில் சூப்பர்னு சொல்லிட்டு ஷார்ட்டை ஓகே பண்ணிடுறாங்க. சொன்ன உடனே ஹீரோ வேகமாக ஓட்டுறாரு. ஹீரோனை பார்த்து ஹீரோயின் சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு இருக்கா. என் பயத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், இனிமேல் ஹைட்னா எனக்கு கண்டிப்பாக பயம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. போன ஹீரோ வந்து நீ கரெக்டாக சொன்ன, நீ உன்னோட பயத்தை ஃபேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கட்டி பிடிச்சி சூப்பராக பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனும் ஆமாம் நான் நல்லா பண்ணல அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்களா. இந்த லீக் இதெல்லாம் பார்த்து காண்டாகுது. சி இவ்வளோ தள்ளி விட்டமே உயிரிட்ட வந்துட்டா, இனிமேல் நீ என்ன பிளான் பண்ணி எதுதான் சக்ஸஸ் ஆகும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே போகிறான்னா. இவன் போகும்போது இந்த குயின் கூட தானே வந்திருப்பா. அவனன்னு பார்த்தா யார்கிட்டே போய் தனியாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. கண்டிப்பாக உங்களை வந்து நான் நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னென்னு பார்த்தா ஃபூஜி குரூப்பில் செகண்ட் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இந்த குயினை வந்து நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினா உனக்கு மூவியில் வந்து ஹீரோயினா சான்ஸ் தரேன்னு சொல்லியிருப்பான் போல, அதுக்கு தான் இவன் பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த லீவ் ஒன்னே வந்து இங்கே யார் கூட குயின் நீ பேசிகிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்ல. அப்போ இந்த குயின் ஒன்னே ஏச்சி கையெடு, இதுக்கு மேலே நீ என்னை பார்க்கவே வரக்கூடாது சொல்லிட்டேன், இனிமேல் நீ யாரோ நான் யாரோ. ஏன்னா ஃபூஜி குரூப்போட செகண்ட் மாஸ்டர் தெரியுமா, ஃபூ காங்ஸு, அவர் வந்து எனக்கு சான்ஸ் தராரு மூவியில் நடிக்கிறதுக்காக. அதனால இனிமேல் நான் ஏன்டா அவன் கூட இருக்கணும், உன் மூஞ்சி முதல்ல போய் கண்ணாடியில் பாருன்ற மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டுறாளா. இதை கேட்ட லீ ஒன்னே அடி பாவி உனக்கு போய் சப்போர்ட் பண்ணி பார்த்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே வந்து இந்த குயின் கணத்துல அரைஞ்சு விடுவோம். அவள் உடனே என்னையும் நீ அடிச்சிட்டியா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறா. இந்த லீ ஒன்னே சி இவ்வளோ கேவலமான ஆளாவா, இவளுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணேன் பாரு. இந்த குவின்னு அது மட்டும் இல்லை இந்த நியானு ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர் தான். இவளுங்க ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேருமே என்னை ஏமாத்திட்டாளுங்க. அதனால ரெண்டு பேரும் சும்மா விடாமல் இவங்களை எதனா நான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோயின் ஷூட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து அந்த நெக்லஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸை யார் எனக்காக கிஃப்ட் பண்ணியிருப்பா, யார் எனக்காக வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்களா. ஹீரோ மறுபடியும் கேட்குறாரு அப்படி என்னதான் நீ இந்த நெக்லஸை பார்த்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா, என்னன்னு சொன்னால் நானும் உனக்கு எதனா ஆன்சர் சொல்லுவேன்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன்னு சொல்கிறாங்க இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் யாருன்னே எனக்கு தெரியல, ஆனால் யாரும் எனக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அது யாராக இருக்கும், அதுவும் அந்த ஃபங்க்ஷனில் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எனக்காக யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு மேபி அவங்க உன்னோட ஃபேனாக கூட இருக்கலாம், நீ அப்படி கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாத்தையும் வாங்கி உனக்காக கிஃப்டாக இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோனா அப்போ கண்டிப்பாக அவங்களும் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க தான் நீ சொல்கிறியா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன்னு கேட்குறாங்க. ஹீரோவா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டை என்னால் வச்சுக்கவே முடியாது, சீக்கிரமாக யார் எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்கன்றது கண்டுபிடி, அதை கொடுத்துடலான்னு சொல்ல. ஹீரோவா சரி இவ்வளோ யோசிக்காத நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஆளே அதாவது இவ்வளோ கிஃப்ட் பண்ண ஆளே நம்ம ஹீரோ தான். அந்த டைமில் ஹீரோனுக்கு வர ஃபூஜி குரூப்லேருந்து கால் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபூஜி குரூப்லேருந்து மூவி டைரக்ஷன் பண்ண போகிறாங்களாம். அந்த மூவிக்கு வந்து ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து நாளைக்கு ஆடிஷன் எடுக்க போகிறாங்க. அதனால ஹீரோனை வந்து ஆடிஷன் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோனுக்கா அவ்வளோ பெரிய குரூப்லேருந்து நம்மள ஆடிஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தில் ஃபோனை வச்சுட்டு ஹீரோவில் கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க ஃபூஜி குரூப்லேருந்து மூவியை டைரக்ட் பண்ண போகிறாங்களாமா, அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு என்ன ஆடிஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் இப்படி சந்தோஷப்படுறத பார்த்தா. ஆனால் என்ன ஷாக்குனா என் கம்பெனியில் மூவி டைரக்ட் பண்ணுறாங்க ஓகே, நான் எதுவுமே சொல்லாமல் அதுக்குள்ளே எப்படி ஹீரோயினுக்கு ஆடிஷனில் எப்படி வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினா ஏன் நீ என்ன இப்போ உடனே யோசிக்க ஆரம்பிச்ச, உனக்கு எதுனா பிரச்சனையா, நான் எதனா யோசிக்கிற மாதிரி நீ எதனா யோசிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க ஹீரோ வந்து இல்லைப்பா அதெல்லாம் இல்லை, நாளைக்கு நீ ஆடிஷனுக்கு போகிறல என்னை நீ உன் கூட கூட்டிகிட்டு போவியா இல்லை கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா நான் உனக்கு சாதாரண அசிஸ்டன்ட் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல. ஹீரோனா அது எப்படி என் அசிஸ்டண்ட்டை நான் தனியாக விட்டுட்டு போயிடுவேன்னா நீ என் கூட வந்து தான் ஆகணும், இவ்வளோ பெரிய நல்ல காரியம் நடந்திருக்கு, ஒரு மூவியில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, சும்மா வா வா கண்டிப்பாக நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன், அதே மாதிரி காஸ்டியூம்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் நாளைக்கு போகிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோவை கையோடு பிடிச்சிக்கிட்டு வா சாப்பிட போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இழுத்துட்டு போயிட்டு
இருக்காங்க. ஹீரோக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஹீரோக்கா இந்த கண்டிப்பாக நம்ம போயிட்டு என்னென்ன ஆஃபீஸில் கேட்டாகணும்னு தோணுது. அங்கே ஃபூஜி குரூப்பில் தான் காட்டுறாங்க. அங்கே மேனேஜர் வந்து பாஸோட ரூமுக்கு வெளியே உட்காந்துட்ருக்காரா. அவர் வந்து ஒயினாக குடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைமில் திடீர்னு ஆஃபீஸ்க்குள்ளே ஹீரோ வருவாராம் ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் மற்றவங்களுக்கு தெரியுற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபூஜி குரூப்போட பிரசிடென்ட் ஹீரோன்றது யாருக்குமே தெரியாது. மேனேஜர் வேற ஹீரோ பார்த்தோன்னே ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தெரியும்ல. ஹீரோ பார்த்தோன்னே பாஸ் நீங்கள் வந்துட்டீங்களான்னு கேட்க, அப்போ ஹீரோ வந்து கம்பெனியில் என்ன நடந்துட்டுருக்கு, கம்பெனியில் மூவி டைரக்ட் பண்ணுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தேன், ஓகே. ஆனால் ஹீரோயினை வந்து ஆடிஷன் பண்ணுறதுக்கு நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லையா, அதுக்குள்ளேயே நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கேட்க, மேனேஜர் சொல்கிறாரு, இல்லை பாஸ் செகண்ட் மாஸ்டர் இருக்கார்ல ஃபூ காங்ஸு, அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு ரூமில் காட்டுறாங்க. இந்த காங்ஸு இருக்கால, இந்த குயின்னு வந்து கூட சேர்த்து வச்சு நீ எனக்கு கம்பெனி கொடுத்தீங்கன்னா உன்னை நான் ஹீரோயினை வந்து நாங்கள் எடுக்கிறோம்ல டைரக்ட் பண்ணுற மூவியில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து இந்த கேர்ள்ஸ் மேலெல்லாம் ரொம்ப ஆசை. அதனால தான் வந்து இந்த குயின் வந்து இப்போ வளர்ந்து வர ஆக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இந்த குயின் வந்து க்ளோஸருக்கு கூப்பிட்டுட்டு நான் உனக்கு சான்ஸ் தரேன் என் கூட க்ளோஸ் ஆறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அவனும் சீப்பான ஆள் தான், இந்த பொண்ணுமே ஓவராக சீப்பான ஆள் தான். ஏன்னா இந்த பொண்ணு வந்து மூவிக்காக முதல்ல லீ கூட போயிட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு இன்னும் தானே. அப்போ ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ செம்ம கடுப்பில் இருக்காரு. எங்கே அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்போ மேனேஜரா இல்லை பாஸ் உள்ளே போகாதீங்கன்ற மாதிரி பாஸ் ரூமுக்கு வெளியே நின்று தடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவா போடாங்க தள்ளி என்னத்தை மறைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மேனேஜரே தள்ளி விட்டுட்டு வேகமாக போயிட்டு அந்த கதவை காலால் எட்டி ஒதுக்கிறாரு. உள்ளே அங்கே வந்து ஹீரோட தம்பி இருப்பான்னு பார்த்தா அங்கே தான் இல்லை. அவங்க வேற ஏதோ ரூமில் இருப்பாங்க போல். ஹீரோட ரூம் வந்து காலியாக தான் இருக்குது. நம்ம ஹீரோ உள்ளே பார்த்துட்டு யாருமே இல்லையே, எதுக்கு இந்த மேனேஜர் இப்படி மறைச்சான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் கிட்டேருந்து கால் வருது. அந்த ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்களே எனக்கு ஃபியூச்சர் குரூப்பில் ஹீரோயினுக்கு ஆடிஷன் எனக்கு இருக்குது, என் கூட நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. எங்கே போயிட்டு திடீர்னு அப்படின்ற மாதிரி தான் கால் பண்ணி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. நான் இங்கே முன்னாடி போயிட்டுருக்கேன், நீ அப்படி பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கோ சரியா, முதல்ல நான் போயிட்டேன் ஃபியூச்சர் குரூப்புக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வான்ற மாதிரி கூப்பிட்டுறாங்க ஹீரோக்கு. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி அந்த கம்பெனியில் தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் கம்பெனிக்குள்ளே போயிடுறாங்க. போனா என்ன எந்த ஆக்ட்ரஸையும் காணும், நான் மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன், நமக்கு தெரிஞ்ச யாரையுமே இங்கே காணுமே, காலியாக இருக்கே, ஒர்க்கர்ஸ் மட்டும் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த குயின் பொண்ணு வரா. வந்தோடனே ஹீரோயின் பார்த்து என்ன சிஸ்டர், சீனியர் சிஸ்டர் நடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினா பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க. ஆமாம் நடிக்கிறதுக்கு வராமல் வேறு எதுக்கு வருவாங்க, ஆடிஷனுக்கு தாண்டி வந்திருக்கேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குயின் கேட்குறா, ஆனால் உங்களுக்கு லிஸ்ட்டில் இருக்க நேம்லாம் தெரியாதா, இங்கே வந்து யார் நடிக்க போகிறாங்களோ, அதாவது மூவியில் யார் நடிக்க போகிறாங்களோ அவங்களோட நேம்லாம் ஆல்ரெடி விட்டுட்டாங்களே, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்படி எப்படி விட முடியும், என்ன ஆடிஷன் கூப்பிட்ருக்காங்க, ஆடிஷன் எடுக்காமல் செலக்டே பண்ணாமல் அதுக்குள்ளே வந்து மூவியில் நடிக்கிறவங்க லிஸ்ட்டெல்லாம் எப்படி வெளியே விடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. இது என்னவா இருக்கும் இப்படி இவ சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு. குயின் வேறு சொல்கிறா, ஆமாம் ஆல்ரெடி அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கீங்க, எதனா குரூப்பில் ஆள் பத்தலன்னு சொல்லி உங்களை கூப்பிட்ருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் ஒன்னே அந்த பொண்ணு கையில் இருக்க குயின் கையில் இருக்க லிஸ்ட்டு வாங்கி பார்க்குறாங்க. என்ன இவ சொல்கிறதுல உண்மையான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த லிஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் பேர் இல்லை. ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, அப்போ யாரும் என்கிட்ட ஃபன்னுக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, கண்டிப்பாக யாராக இருக்கும், இந்த குயின் வாண்டடாக வந்து என்கிட்ட பேசுகிறான்னா கண்டிப்பாக இவ்வளோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே குயினை பார்த்து எனக்கு நல்லா தெரியும், நீயும் லியோ சேர்ந்து தானே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்ற மாதிரி கேட்க அந்த குயின்னா அதெல்லாம் நாங்கள் ஏன் பண்ண போகிறோம், உங்களுக்கு வாய்ப்பு தரல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்கே பாருங்களேன், இந்த கம்பெனிக்குள்ளே ஒன்று ஒர்க்கர்ஸ் இருக்கலாம், இல்லை கம்பெனிலேருந்து டைரக்ட் பண்ணுற மூவிக்கு யாரெல்லாம் நடிக்க போகிறாங்களோ அவங்க வரலாம், சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா, என்னன்னு பார்த்து அவங்கள வெளியே அனுப்பிச்சி விடுங்க, தேவையில்லாமல் கம்பெனிக்குள்ளே யாரும் வரக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஹீரோனை வெளியே அனுப்பி விட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு செம கோவம் வருது. அந்த இடத்துக்கு கரெக்டான டைமில் ஹீரோ வந்துட்டு என்ன நடக்குதுங்க, ஏதோ தப்பாக போகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது அந்த குயின் ஹீரோ பார்த்தோன்னே சிரிக்கிறா. சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறான்னா, ஓ அப்படியா சீனியர் மேடமோட அசிஸ்டன்ட் வந்துட்டீங்களோ, சாதாரண அசிஸ்டண்ட்டுக்கு வேறு வேலையே இல்லை, இவங்க வேற எப்போ பார்த்தாலும் அசிஸ்டண்ட்டை விட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் ரெண்டு பேரும் காமெடி பண்ணுறீங்க, சரி நீங்களும் வேணா அதாவது அசிஸ்டன்ட் நீயும் வேணா அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ, இந்த லிஸ்ட்டில் வந்து உன்னோட மேடம் பேரே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கம்பெனிக்குள்ளே இருக்க முடியும், நான் சொல்கிறது கரெக்ட் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து டேரக்டர் வராரு. என்னன்னா ஹீரோ சொல்லியிருப்பாரு டேரக்டர் கையில் இருக்க லிஸ்ட்டு தான் உண்மையான லிஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. டேரக்டர் வந்து என்ன சவுண்டிங்கா கம்பெனிக்குள்ளே என்ன எல்லாம் கத்திட்டு
இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது குயின் வந்து டேரக்டரை பார்த்து சொல்கிறா, இல்லை சார், நீங்கள் நடத்த போகிற மூவிக்கு வந்து யார் யார் நடிக்க போகிறாங்களோ அவங்க மட்டும் தானே கம்பெனிக்குள்ளே இருக்கணும், தேவையில்லாத ஆட்கள்லாம் இங்கே வந்திருக்காங்களா, அதை அவங்கள வெளியே போக வைக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த டேரக்டர் யார் அது அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்தோன்னே ஹீரோயின் ஃபேஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது. ஏன்னா ஹீரோயின் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் போல் நியான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நியான ஆடிஷனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டதே இந்த டேரக்டர் தான். நியானை பார்த்து, நீ அம்மா நான் கூப்பிட்டு தானே நீ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் நல்லாவே வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஏதோ பிராங்க் கால் தானே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டேரக்டரும் சரி இவ்வளோ கேள்வி நியானை பார்த்து பேசுறியே, நீ யார் முதல்ல அப்படின்ற மாதிரி குயினை பார்த்து யாருன்னு கேட்க அவளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. என்ன ஒரு திடீர்னு என்ன பார்த்தே யாருன்னு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த டேரக்டரும் யார்கிட்ட இந்த கம்பெனியில் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச, ஆடிஷனுக்கு நீ என்ன கால் பண்ணி கூப்பிட்டதே நான் தான், ஆனால் நீ என்ன சொல்கிற, ஏதோ நேம் லிஸ்ட் வந்துருச்சு அவங்களே வெளியே அனுப்ப சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து முறைச்சிட்டு இருக்க அந்த குவின்னு நம்ம ஹீரோனா இதெல்லாம் உனக்கு தேவடி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு டேரக்டர் சாரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து போலான்னு போயிட்டாங்களா. இந்த குயின் மட்டும் அங்கே தனியே நின்றுட்டு அவள் கையில் இருக்க லிஸ்ட் எல்லாம் வேற கசக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட தம்பி இருப்பார்ல, அதை ஃபூ காங்ஸு, அவர் அங்கே வந்துட்டு அந்த இடத்துல இப்போதானே நம்ம ஹீரோ வர பேசிட்டு போயிருப்பாரு. நம்ம ஹீரோட பின்னாடி முதுகை மட்டும் பார்த்துட்டு என்ன அங்கே போகிறது என் அண்ணன் மாதிரியே இருக்கு, அண்ணன் தான் ஆல்ரெடி ஒரு 1 இயருக்கு முன்னாடியே ஏதோ பிஸ்னஸ் டீல் விஷயமா எங்கேயும் வெளியே போயிருக்கான்னு கேள்விப்பட்டேனே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இவனுக்கு இன்னுமே வந்து அண்ணன் வந்து நம்ம ஹீரோனோட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது, இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கிறதுன்னு தெரியாது. அப்போ அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த குயின் வந்து இந்த காங்ஸோட கையை பிடிச்சி என்ன இங்கே இருக்கப்போ புள்ளி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, யார் உன்னை என்ன சொன்னா என்ன, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எங்கள் கம்பெனியில் வந்து டைரக்ட் பண்ணுற மூவிக்கு நீ தான் ஹீரோன்னு சொல்லிட்டு நேம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லீ வந்து இந்த குயினையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஹீரோ நியானையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பொண்ணுங்களும் இவனை ஏமாத்திட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் தனியாக பேசும்போது ஹீரோயின் கேட்குறாங்க, ஆமாம் திடீர்னு வந்து ஏன் நேம் டேரக்டர் கிட்ட இருக்கும், டேரக்டர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்க ஹீரோவா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோனுக்கு இவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறது. ஹீரோன் ஏன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை உனக்கு இந்த கம்பெனிலேருந்தே கால் வந்திருக்குன்னா கண்டிப்பாக டேரக்டருக்கு தெரிஞ்சு தானே வந்திருக்கும், அதனால கெஸ் பண்ணி தான் சொன்னேனே தவிர மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோன் வந்து உள்ள ஆடிஷனுக்கு உள்ளே கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னா சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட சொல்லிட்டு உள்ள டேரக்டர் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பின்னாடி இருக்காங்க. நம்ம ஹீரோன் உள்ளே போனதுமே ஹீரோனை பார்த்து நடிக்க சொல்கிறாங்களா, உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க ஒரு டாப்பிக்கை கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டுருப்பார்ல ஒரு டேரக்டர், அந்த டேரக்டர் கிட்ட போயிட்டு சார் ஆல்ரெடி வந்து இங்கே டேரக்ட் பண்ண போகிற மூவிக்கு வந்து ஒரு ஹீரோனை செலக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல டேரக்டர் கோவத்தில் கத்துறாரு, அதே எப்படி நான் டேரக்ட் பண்ண போகிற மூவிக்கு வந்து ஆடிஷனே வைக்கல, ஆடிஷன் வைக்காம எப்படி வந்து ஹீரோனை செலக்ட் பண்ண முடியும், இது எப்படி நடக்குன்ற மாதிரி கோவத்தில் கத்த ஹீரோனுக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒன்றும் புரியல, என்ன இவங்கள பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. டேரக்டர் ரொம்ப கத்திட்டு இருக்காரு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த காங்ஸ் வந்துடுறான். கூட குயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இது ஏன் கம்பெனி, நான் ரூல்ஸ் போடுறது தான் இங்கே ரூல்ஸ், அதுதான் நடக்குமே, நாங்கள் தானே உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் கொடுக்க போகிறோம் மூவி எடுக்கிறதுக்காக, அப்புறம் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, இதை நீங்கள் டேரக்ட் மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் சொல்கிறாள் தான் ஹீரோனாக இருக்க முடியும், இதை எதிர்த்து பேசுகிற மாதிரி இருந்தால் உங்களையும் நாங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஓவராக பேச அந்த டேரக்டருக்கு வேறு என்ன சொல்ல முடியும், வேறு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அமௌண்ட் கொடுக்குறது எல்லாமே ஃபூஜி குரூப்பை சேர்ந்தவங்க தான். இப்போ ஃபூஜி குரூப்போட செகண்ட் மாஸ்டர் தான் கம்பெனியில் வந்து எல்லாம் பார்த்துக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்க வாயை மூடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவோட ஐடென்டிட்டி இப்போதைக்கு யாரும் வெளியே சொல்லக்கூடாது சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆஃபீஸில், அதனால சைலண்டாக இருக்காங்க. ஆனால் இந்த காங்ஸுக்கு மட்டும் ஹீரோ வந்து இன்னுமே இங்கே தான் இருக்கான்றது தெரியவே தெரியாது. அதனால தான் இவ்வளோ தைரியமாக டேரக்டரையும் திட்டி விடுறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோனை பார்த்து ஆமாம் நீ தான் என்னோட ஆளை புள்ளி பண்ணியாமே, இனிமேல் வந்து உனக்கு வாய்ப்பே கிடையாது, எந்த டிவி சீரீஸில் நீ நடிக்க மாட்ட பார்க்குறியா, எல்லா சான்ஸையும் வந்து இனிமேல் குவின்னுக்கு தான் போகும், அந்த மாதிரி நான் பண்ண வேண்டி உனக்கு என்ன சான்ஸ் கிடைக்குது, நானும் தான் பார்க்குறேன்ற மாதிரி ஹீரோனை பார்த்தே திட்டிட்டு இருக்கானா. ஹீரோனா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் யாரை எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தயங்கி பேசுகிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ கரெக்டாக எல்லோரும் முன்னாடி வந்துடுறாரு, வந்துட்டு ஓப்பனாக பேசுகிறாரு, அதே எப்படிப்பா நான் இல்லாத நேரத்தில் நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவன் தலையை கீழே குனிஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பதட்டத்தில் அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான். இதில் இந்த குயின் வந்து இந்த காங்ஸ் வந்து இப்படி தலையை குனிஞ்சு நிற்கிறத பார்த்தோன்னே எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, எதுக்கு தயங்குறீங்க, அவன் சாதாரண அசிஸ்டன்ட் தான், அதுவும் அந்த நியானுக்கு தான் அசிஸ்டன்ட், அவனை பார்த்தா இப்படி பயப்படுறீங்கன்ற மாதிரி கேட்க ஹீரோவா உடனே இந்த காங்ஸோ பார்த்து காங்ஸோ என்ன
நீ பக்கத்தில் வச்சிருக்கே குவின்னு, அவளுக்கு இன்னுமே வந்து நான் அசிஸ்டன்றது மட்டும்தான் தெரியுமா, என்னை பற்றி உண்மையான ஐடென்டிட்டி நீ இன்னும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அவன் உடனே வந்து இல்லை அண்ணா நான் இன்னும் அதை பற்றிலாம் சொல்லலை, நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அண்ணா, நீங்கள் வந்தது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல அண்ணான்னு கூப்பிட்ட உடனே அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஷாக்கு. ஹீரோனுக்கும் குவின்னுக்கும் தான் மெயினான ஷாக்கு. என்ன அண்ணாவான்ற மாதிரி பார்க்க ஹீரோ சொல்கிறாரு, அது எப்படி நான் இல்லாதப்போ நீ இப்படிலாம் பண்ணுவ, எல்லாமே உனக்கு சொந்தம் நினைப்பியான்ற மாதிரி கேட்க, அதுக்கு காங்ஸ் என்ன பண்ணுறான்னா முட்டி போட்டுட்டு, அண்ணா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கே தெரியும் பொண்ணுங்க மேலெலாம் எனக்கு ரொம்ப ஆசைன்ட்டு, இந்த குவின் மேலே கொஞ்சம் ஆசை வச்சுட்டேன், அதனால அவளுக்காக மூவியில் வந்து ஹீரோனை நான் போட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால தான் அப்படி இருந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ செம கோவத்தில், இனிமேல் உனக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது, உன் கார்டெல்லாம் நான் பிளாக் பண்ணிட்டேன், கம்பெனியில் இனிமேல் தேவையில்லாத வேலைக்கு நீ கிடையவே கிடையாது, இங்கேருந்து முதல்ல வெளியே போய் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுங்களை விட்டு இந்த தம்பியை வந்து வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. போகும்போது புலம்பிக்கிட்டே போகிறான், அண்ணா அண்ணா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருங்க சொல்லிட்டு போகிறான். இந்த குவின்னும் நம்ம ஹீரோ காலில் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் ஃபூஜி குரூப்போட பிரசிடென்ட், எனக்கு தெரியாது, தெரியாமல் இதெல்லாம் பேசிட்டேன், இவ்வளோ நாளாக நான் உங்களை பற்றி தப்பாக பேசினது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, ஆனால் ஹீரோவா நீ வந்து அவனை விட்டு ஏன் முன்னாடி நீ என்ன எப்படிலாம் பேச வச்ச, இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு இனிமேல் இந்த ஃபீல்டில் வாய்ப்பே கிடைக்காது, அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்ல அவள் அங்கேயே தடுமாறிட்டு உட்காந்துட்டு இருக்கா, இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினா கண்ணில் தண்ணியோட செம கோமா ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக என்கிட்ட போய் சொன்னியா, நடிச்சியா, அது மட்டும் இல்லை அந்த நெக்லஸ்லாம் அப்போ கிஃப்டாக கொடுத்தது நீ தானா, இதெல்லாமே பண்ணது நீ தானா, எதுக்காக முறைச்ச, எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோவா இல்லை நான் எப்பயுமே உன் கூட நிற்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ யாரையும் டேட் பண்ணிட்டு இருந்த, அந்த டைமில் வந்து உன் கூடையாவது இருந்தால் போதும்னு நினச்சி தான் உனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, உன்னை ஏமாற்றணுன்றதுக்காகலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்கே இருக்க டேரக்டர்லாம் ஏதோ புகையிற ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து வேகமாக ஓடுறாங்க. என்னென்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல், நெருப்பு பிடிச்சிக்கிச்சு ஆஃபீஸ் ஃபுல்லாக, எங்கேயோ பிடிச்சிக்கிட்டதுனால எல்லாரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க, அப்போ ஹீரோவா ஹீரோனை பார்த்து வா வா போகலான்னு சொல்ல ஹீரோன் ஓடுறன்ற பேரில் கீழே விழுந்துட்டாளா. ஹீரோ தான் ஒன்னே நீ விழாத நான் ஒன்று பார்த்துக்கிறேன், சீக்கிரம் எந்திரி வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை மெதுவாக தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறாரு. அப்புறம் தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்குலாம் காரணம் யாருன்னே தெரியுது. இந்த லீ தான் வந்து ஆஃபீஸில் குவின்னும் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நியானும் இருக்கா, ரெண்டு பேரையும் கொல்றதுக்கு நெருப்பு பற்ற வச்சிருவோன்னு சொல்லிட்டு அவன் தான் பற்ற வச்சிருப்பான் போல. முதல்ல நியானை கொல்றதுக்கு வந்துட்டு இருக்கான், கையில் கத்தியோட குத்த வர ஹீரோ பார்த்துறாரு, முதல்ல வந்து தள்ளி விட்டாரு. என்னதான் அந்த லீ வந்து கீழே விழுற மாதிரி போனாலும் முதல்ல அந்த நியானை குத்துறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஒன்று முடிக்கிறேன்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவே கத்தையில குத்த போயிட்டு இருக்கானா, ஜஸ்ட் மிஸ். ஹீரோ ஜஸ்ட்டில் வந்து அதை பிடிச்சிட்டு இருக்காரு, அப்பெல்லாம் பண்ணாத, நீ ரொம்ப தப்பு பண்ணுறதுக்குலாம் ஜெயிலுக்கு போவேன்ட்டுமா சொல்லிட்டு இருக்க. அவன் கேட்காம குத்த வரும்போது ஹீரோ நல்லா அவனை அடித்து கீழே நல்லா தள்ளி விட்டுறாரு. அவன் ஒரு ஃபோர்ஸில் கீழே போய் விழும்போது மண்டையெல்லாம் இடிப்பட்டு அவன் மயக்க போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இதுக்கு மேலே நிற்க வேணாம், உள்ள நெருப்பு பிடிச்சிருச்சு ஆல்ரெடி, வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வெளியே போயிட்டு ஹீரோனை வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு, ஹீரோனுக்கு காலில் எங்கேயோ அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், கீழே விழுந்ததுனால நான் போய் மருந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகலான்னு போகும்போது அப்போ ஹீரோன் ஒன்று இல்லை போகாதீங்க நில்லுங்கன்னு சொல்ல, ஹீரோவா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையாக தான் சொன்னீங்களா, இல்லை உள்ள லாஸ்ட் டைம்கிட்ட சொன்னீங்களே நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க, லவ் பண்ணதுனால தான் என் கூட இருந்தேன் அப்படிலாம் சொன்னீங்களே, அது உண்மையான்ற மாதிரி கேட்க ஹீரோ உடனே இதாண்டா சான்ஸ்ன்ற மாதிரி முட்டி போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, ஆமாம் இத்தனை நாளாக நான் உன்கிட்ட மறைச்சது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சி தான் சரி ஒரு அசிஸ்டண்ட்டாவது நான் உன் கூட இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், மற்றபடி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், லைஃப்பில் உன்னை கேர் எடுத்து ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், இல்லை நீ என்னை இப்பயும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னா கடைசி வரைக்கும் உனக்கு நான் ஒரு அசிஸ்டண்ட்டாவது கூட உன் கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அது எப்படி இதுக்கு மேலே நான் உங்களை என்னோட அசிஸ்டண்ட்டை வச்சுப்பேன், இனிமேல் நீங்கள் என்னோட அசிஸ்டண்ட்டாக கிடையாது என்னோட ஃபியான்சியாக தான் என் கூட இனிமேல் நீங்கள் இருக்க போகிறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்போது ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, மலையிலேருந்து ஹெல்ப் பண்ணது, ஹீரோனுக்கு லைட்டாக வேர்க்கும் போது கூட கச்சி வச்சு தொடச்சி விட்டது, ஹீரோயின் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதெல்லாம் ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு உடனே அந்த இடத்துல வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுடுறா. நம்ம ஹீரோக்குமே இது ஷாக்காக தான் இருக்குது, ஏன்னா ஹீரோக்கு வந்து இப்படி ஒரு லைஃப் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார்ல. ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து அந்த லீயை டேட் பண்ணியிருப்பாங்க, கிடைக்கவே மாட்டா, ஒரு அசிஸ்டண்ட்டாவது கூட இருந்துக்கலாம்னு நினச்சவருக்கு திடீர்னு ஹீரோயின் ரீபார்ன் ஆகிட்டு வரும்போது இப்படி ஒரு லைஃப் வந்து கிடச்சிருச்சு. அதே மாதிரி லீக்கும் நம்ம ஹீரோயின் ரிவெஞ்ச் கொடுத்துட்டாங்க, நம்ம ஹீரோயின் ஒரு பாப்புலரான ஹீரோயினாக ஃபியூச்சரில் வந்துட்டாங்க. இதோட இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட ஹாப்பியான எண்டிங் தான். இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.